ஹாய் கெஸ் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான கீ பரோட்டா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். ஆஷிர்வாத் ஆட்டா. அதுக்கப்புறமா அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இத நல்லா இந்த மாரி கலந்து எடுத்துக்கலாம். லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. இத ஒரு 2 மணி நேரம் மேரினேட் பண்ணி, அதுக்கப்புறமா உருண்டை புடிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா இத வந்து நார்மலா நீங்க சப்பாத்தி பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மாரி தேய்ச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கீ போட்டு இத லேயர்ஸ் பண்ணணும். இத வந்து ஃபர்ஸ்ட்டு டபுளா ஃபோல்டு பண்ணிருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டு பண்ணீங்கன்னா, இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பா சமோசா ஷேப்ல வந்துரும். ரொம்பவே ஈஸி தாங்க. இதுக்கு வந்து நான் ஹோம்மேட் கீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹோம்மேட் கீ ரெசிபியவுமே நான் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். விசிட் பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்பவே தின்னா நீங்க வந்து பண்ணிக்கோங்க, தேய்க்கும்போது. திக்கா பண்ணீங்கன்னா, பரோட்டா வந்து லேயர்ஸ் வந்து தின்னா வராது. அண்ட் ஆல்சோ ரொம்பவே மொத்தமா இருந்துச்சுன்னா, அன்குக்டா இருக்கும். நமக்கு டைஜஷன் சரியாகாது. ஸோ நீங்க வந்து இத தின்னா தேய்ச்சு, அதுக்கப்புறமா கீ அப்ளை பண்ணி இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க, ஒவ்வொன்னுமே நான் கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில வந்து கொஞ்சம் கூட மைதா யூஸ் பண்ணாம, ஃபுல்லா நான் வந்து வீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட் ஃப்ளோர் ஐ மீன் கோதுமை மாவு, ஆஷிர்வாத் கோதுமை மாவு. ஸோ நீங்க வந்து பரோட்டா சாப்பிடணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே குழந்தைங்களுக்குமே நம்ம ஹெல்த்தியா ஒரு டிஷ்ஷுன்னு இத குடுக்கலாம். அண்ட் ஆல்சோ டேஸ்ட் வைஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ, நான் எல்லாத்தையுமே இப்படி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இத வந்து ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இத வந்து நார்மலா பரோட்டா பண்ற மாதிரி, இந்த மாரி ட்ரை ஆட்டா வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா, நம்ம உள்ள கீ போட்டிருக்கிறதுனால, அப்படியே தேய்ச்சிங்கன்னா கீ எல்லாம் லீக் ஆயிடும். ஸோ, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தேய்க்கும்போது ரொம்பவே தேய்க்காதீங்க. அந்த லேயர்ஸ் ஓரளவுக்கு தெரியிற அளவுக்கு தேய்ங்க. அப்பதான் நம்ம பரோட்டா சுட்டு எடுத்ததுக்கப்புறமா, அந்த லேயர்ஸ் வந்து பிரிஞ்சு நூல் மாதிரி, பூ மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு தவா வச்சு, தவா சூடானதும் நம்ம வந்து சப்பாத்தி போட்டுறலாம். இத வந்து போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாரி விடுங்க. லைட்டா நம்ம கலர் சேஞ்ச் ஆகும். பபிள்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இப்டி திருப்பி போட்டு அகைன் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. உடனே வந்து கீயோ, ஆயிலோ நீங்க அப்ளை பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லேயர் வந்து புஸ்ஸுன்னு வராது. இப்ப பாருங்க கொஞ்சம் பஃபியா வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டீங்கன்னா. அதுக்கப்புறமா நீங்க திருப்பி போட்டு, அப்புறமா நீங்க வந்து கீ அப்ளை பண்ணீங்க. நான் இதுக்கு டோட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கீ பரோட்டா. ஏன்னா இது கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஃபுட்டா நம்ம குடுக்கலாம். அதுக்காக. இந்த மாரி 2 சைடும் நீங்க வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹைல வச்சு நீங்க இத குக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா அது கருகிரும். உள்ள இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் அன்குக்டா இருக்கும். டைஜஷன் ஆகாது. அதனால ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க குக் பண்ணுங்க. அப்பதான் உள்ள இருக்கிற லேயர்ஸுமே நல்லா குக் ஆகும். நல்லா முருகலாவும் வெளியவும் இருக்கும். உள்ளேயும் சாஃப்ட்டா இருக்கும். அதுக்காக இந்த மாரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்ப பாருங்க 2 சைடுமே நம்ம கோல்டன் ப்ரவுன் ஆற அளவுக்கு தான் குக் பண்ணியிருக்கோம். பிளாக் ஆற அளவுக்கு நம்ம விடல. இவ்வளோதாங்க. இந்த பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்க மத்த பரோட்டாவும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்க ஒரு பரோட்டா குக் பண்ணி எடுத்தோனவே, சுட சுடவே இந்த மாதிரி பரோட்டாவ இந்த மாதிரி அடிச்சு எடுத்தீங்கன்னா, பாருங்க எப்படி லேயரா நான் போடும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த லேயரெல்லாம் வந்து அப்படியே நல்லா டேர் ஆகி சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி அடிச்சு எடுத்து ஃப்ரெஷ்ஷா நீங்க சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு மட்டன் சுக்கா வறுவல் ரெசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சாப்பிடுறக்கு. நீங்க இந்த ரெசிபியுமே வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரெசிபிய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சாஃப்ட்டான, ஹெல்தியான பாருங்க. போடும்போதே நீங்க பாருங்களேன், ரொம்ப மொறு மொறுன்ட்டு நல்ல ஒரு கிரிஸ்பியான பரோட்டா ரெசிபி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இத வந்து நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. பை காய்ஸ்.